எடுத்துக்கலாம். அல்லது இதில் 2 செயின் எடுத்துகிட்டு ஒரு செயின் எடுத்துக்கலாம். அல்லது இங்கே பாருங்கள், அழகாக ஒரு ஓம் டாலர் மாற்றின செயின். ஒரே விலை மதிப்புள்ள 2 செயின்களை பெற்றுக்கொண்டு ஒரு செயின் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கோட கண்டென்ட்டு. அப்போ நான் ஒரே விலை மதிப்பு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரே பொருள் இப்போ இந்த $3 செயின் நீங்கள் எடுத்தே ஆகணும்லாம் கிடையாது. இதே மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் எது வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த செயின் $490 வரும். செயின் மட்டும் 24 இன்ச்சு செயின் இது எல்லாமே. சரிங்களா? அப்போ டாலர் வந்து ஒரு 230 வரைக்கும் இருக்குது. 190லேருந்து 230, $230, $250 வரைக்கும் இதில் நம்ம கோத்திருக்க டாலரோட ரேட்ஸ் வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் மதிப்பு போட்டால் $690 அந்த செயினும் டாலரும் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் 2 செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அட்டிகை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு அட்டிகையும் ஒரு நெக்லஸும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாலர் செயின் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு டாலர் செயினை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே விலை மதிப்புள்ள 2 பொருட்கள் எடுத்துகிட்டு ஒரு பொருள் மதிப்பு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அந்த பொருளையும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எதையும் எடுத்து வீணாக போனதை இருந்தாங்கன்னு நான் கொடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா என்கிட்ட வீணாக போனது எதுவும் இல்லை. எல்லாமே நல்ல நல்ல பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? சேல்ஸ் பண்ணக்கூடிய தகுந்த நிலையில் தான் இருக்குது. அது இல்லாமல் எல்லாமே நியூ வந்த திங்ஸ் மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ரீஸ்டார்ட் தான் பண்ணோம் பிஸ்னஸை இப்போது ரீசெண்டாக. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே புதுசாக வந்த பொருட்கள் தான் உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஸ்டாக் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த நாளுக்குள்ளுமே ஸ்டாக் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரமாக வந்து லைவ் ப்ரோக்ராமில் ஆஃபர் போட ஆரம்பிச்சதுனால வர ஸ்டாக் அப்படி அப்படியே நான் பிரித்து ரெடி பண்ணி உங்களுக்கு திங்ஸாக காமிச்சிடறேன். வழியே புது திங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் போட்டாச்சு நிறைய நாட்கள். அதனால் வந்து பொருள் வந்து கடைக்கு வந்துட்டு தான் இருக்குது. நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அதை நான் வீடியோ போடல. அதுக்கப்புறம் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டனால அதுவே பிஸியாகிடுது. அதுக்கே சரியாக இருக்குது டைம். சரிங்களா? அப்போ நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிற பொருட்கள் மட்டும்தான் நான் எடுக்க முடியுமாக்கா? ஏற்கனவே வீடியோவில் இருக்குது எடுக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். ஏற்கனவே வீடியோவில் நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த பொருள் வீடியோவில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதே விலை மதிப்புள்ள வேறு எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கோங்க. 3 பொருட்கள் எடுத்துக்கோங்க. 2 பொருள் காசு பண்ணுங்கள், பணம் போடுங்க. ஒரு பொருள் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு தாலி கொடி வித்து செட்டோட ஒரு $690 மதிப்பு வருதுங்க. தாலி கொடி செட்டோட ஒரு $690 மதிப்பு வருதுல்ல, இது ஒன்று எடுத்துக்கிறீங்க. இந்த டாலர் செயின் டாலரோடு சேர்த்து ஒரு $690 மதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று எடுத்துக்கிறீங்க. இந்த அட்டிகையை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதுதான் வாங்கணுங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இப்போ 2 காசு நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இன்னும் 2 காசு வாங்கிக்கிறீங்க, 4 காசு வாங்கிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் 2 காசு வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இதுக்கு மட்டும் பைசா கொடுத்தா போதும். இது 4க்கு மட்டும் பைசா கொடுத்தா போதும். இது 2 உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மாங்கல்யம் வாங்குறீங்க, இது ஒரு செட்டு வாங்குறீங்க, நீங்களும் உங்கள் தோழியும் சேர்ந்து வாங்குறீங்க. இன்னொரு மாங்கல்யம் செட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். மாங்கல்யத்துக்கு அது மேட்சாக இருக்காது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? மாங்கல்யம் ஒன்று தான் தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்கு மாங்கல்யம் ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே. மாங்கல்யத்தோட ரேட்டு பட்ஜெட் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. தோடு 2 தேவைப்படுது, எடுத்துக்கோங்க. 1க்கு மட்டும் காசு கொடுங்க, 2க்கு மட்டும் காசு கொடுங்க, ஒரு இது ஃப்ரீ வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ பை 2 கெட் 1 தான் இந்த கான்செப்ட்டு, வீடியோவோட கான்செப்ட். சரி, கண்டென்ட். சரிங்களா? ஏன் அக்கானா நம்மளோட சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். 50,000 சப்ஸ்கிரைபரும் நம்மளது குடும்ப உறுப்பினர்களாக நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த சேனலை உயர்த்தியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் இந்த பை 2 கெட் 1 ஆஃபரை இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். நம்ம நைட்டு தான் நம்ம வந்து 50K ரீச் பண்ணோம். ஸோ அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணும் விதமாக கேக் கட் பண்ணணும்னு நினைக்கல நான். சரிங்களா? சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் அதோட செலிப்ரேட்டிங் வந்து உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுன்னு தான் நினச்சேன். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுங்கிற விதத்தில் தான் இதை நான் பண்ணுறேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன வேணுமோ பை 2 எடுத்துகிட்டு கெட் 1 ஃப்ரீ வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. என்னென்ன இருக்குது அக்கா? நிறைய இருக்குது. சேனலுக்குள்ளே போய் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அங்கே பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை இருக்காங்களா? பட்டர்ஃப்ளை